வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி தீபாவளி ஸ்பெஷல் பார்க்க போகிறது சொன்னல. அதாவது இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா லட்டு. ரவா லட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டில் எப்பவுமே ரவா இருக்கும்ல. ஸோ அதை வச்சு எப்படி ஒரு ரவா லட்டு பண்ணுறது நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பண்ணுற மெத்தட் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸியான ஸ்டைலில். நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் போடும்போது சுகர் சிரப் ரெடி பண்ணி அந்த ரவா லட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணுறது சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மாதத்தோட வச்சு சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. ஆனால் இந்த மெத்தட் அதாவது ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் யார் வேணாலும் நம்ம வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மெத்தடில் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாள்லேருந்து 8 நாள் நீங்கள் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ரொம்ப ஈஸி மெத்தட், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்துருக்கேன். இது தொடர்ந்து சமோசா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரவா லட்டுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1/2 கிலோ, சுகர் பவுடர் 300 கிராம், ஹாட் மில்க் 100லேருந்து 150 ml, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், நெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சர்க்கரை நல்லா ஃபைனாக பவுடர் அரைச்சிருங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பவுடரு, கொஞ்சம் குறைன்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த பவுடர் பார்த்திங்களா, கையில் எடுத்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கணும். அதாவது அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்துருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெய் நான் சொன்ன குவான்டிட்டி போட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக போடுறதுலாம் ஒன்றும் தவறு இல்லை. வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவும் போடலாம். சில பேர் 4 டேபிள் ஸ்பூன் போடணுமா அப்படி கேட்பாங்க. நெய் போட்டுன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான் நெய் தாராளமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு ரவை நான் சொன்ன குவான்டிட்டி 1/2 கிலோ இந்த ரவையை இதில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு அந்த நெய்யும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் உங்களோட அடுப்பை மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா வறுக்கணும். இந்த ரவை வறுக்கிற பக்குவம் எனக்கிட்டனா நல்லா உதிரியாக வரணும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறேன். இந்த ரவை வறுத்து முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு கேட்டால் மண் மாதிரி உதிரியாக வரும். அதுக்கு பிறகு தான் இந்த முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் போடணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது இந்த ரவை வறுத்தாச்சு சொல்ல வரேன். கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாது, நல்லா உதிரியாக வரும். எப்படி கேசரிக்கு பண்ணுவீங்களோ அதே மாதிரி வறுத்துடுங்க. இதுக்கு பிறகு வறுத்த ரவையை அப்படியே ஒரு ட்ரேயில் போடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சக்கரை பவுடர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணலாம், ஒரு சைடு சக்கரை அதிகமாக இருக்கும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும். அதனால இந்த சக்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், யார் வேணாலும் வீட்டில் பண்ண முடியும். அதனால தான் இந்த மெத்தடை சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரவை வந்து நல்லா உதிரியாக இருக்குது. அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ஏலக்காய் பவுடரும் பாலும் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஏலக்காய் பவுடர் ரவை லட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா அந்த வாசையை நல்லா எடுத்து கொடுக்கும். ஏற்கனவே நெய்யில் இந்த ரவையை வறுத்துருக்கோம். அதனால தான் இந்த ஏலக்காய் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். சில பேர் ஏலக்காய் பவுடர் பரவாயில்ல விட்டுருங்க, மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விடாதீங்க. கரெக்டான ரேஷில் கரெக்டான மெத்தடில் கரெக்டான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பால் யூஸ் பண்ணுறேன். பால் கரெக்டாக 100லேருந்து 150 ml யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சூடான பால் தான் யூஸ் பண்ணணும், பச்சை பால் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது கோல்டு மில்க் யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறேன். கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த பச்சை வாசனை வராது, அந்த பாலோட வாசனை. இதுக்கு பிறகு அந்த ரவை சர்க்கரை பால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அதுக்கு பிறகு நல்லா உருட்டிங்கன்னா ரவை லட்டு ரெடி. அதே டைமில் இந்த ரவை சூடு ஆறின பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக பிடிக்கிற பக்கம் வராது. அதனால தான் சூடோட பிடிக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி இந்த ரவை லட்டை எப்படி பண்ணுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இந்த ரெசிபி பண்ணும்போது ஃபஸ்ட்டு சக்கரை ரெடி பண்ணியிருக்கணும், அதாவது சக்கரை பவுடர் ரெடி பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு ரவையை வறுத்துருக்கணும். அந்த ரவையும் சக்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக தேவையான அளவுக்கு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ரவை லட்டு ரெடி.
இப்போ பார்த்தீங்களா ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் ரவா லட்டு எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணுறது, அதுவும் இந்த தீபாவளிக்கு நிறைய ரெசிபி பண்ணுவீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி நம்ம வீட்லேயும் பண்ண முடியும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா லட்டு எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இது தொடர்ந்து சமோசா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். சமோசாவுக்கு தேவையான பொருட்கள் மைதா 250 கிராம், உருளைக்கிழங்கு 4 நம்பர், பீன்ஸ் 5 நம்பர், கேரட் 1, பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 2, சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், சீரகம் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு, தேவைக்கேற்ற ஆயில், ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சமோசாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சமோசாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது டோ ரெடி பண்ணணும். இந்த டோ எப்படி ரெடி பண்ண கேட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும், திக்காக இருக்கணும். சில பேர் அந்த மாவு மிக்ஸ் பண்ண சொல்லிட்டு லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணால் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதுக்காக தான் இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு, தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். திருப்பியும் சொல்கிறேன், நல்லா டைட்டாக டோ ரெடி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு அந்த மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது நல்லா மாலிஷ் பண்ண சொல்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற கேட்டிங்கன்னா அந்த மைதாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் அந்த மாவை நல்லா ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அதே டைமில் மாவை இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு ஒரு பவுலில் வச்சு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம் போட்ட உடனே பொரிஞ்சு வரணும். சில பேர் கடுகுலாம் போடுவாங்க. கடுகு வேண்டாம். இந்த மெத்தடுக்கு வெறும் சீரகம் மட்டும் போதும். காரத்துக்கு பச்சை மிளகாய், அதே டைமில் வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு அதிக நேரம் நீங்கள் வதக்க வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 20லேருந்து 30% வதக்கினா மட்டுமே போதும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேரட், பீன்ஸ். இந்த இடத்துல வேறு எதனா ஒரு காய் போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். நீங்கள் ஸ்வீட் கார்ன் போடலாம், பச்சை பட்டாணி போடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் பீட்ரூட்டும் நீங்கள் போடணும், போட்டுக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு தண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மசாலாவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றினீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் சமோசாவில் வச்சு மடிக்கும் போது கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது, கரெக்டாக ஃபோல்ட் பண்ண வராது. அதனால தான் தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கணும். அதே டைமில் உருளைக்கிழங்கு கடையில் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான உருளைக்கிழங்கு கடையில் பார்த்துவாங்க. சில உருளைக்கிழங்கு பச்சை கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிழங்கு வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸோட இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ண டைமில் அந்த உருளைக்கிழங்கு பெருசாக கூடாது, நல்லா மேஷ் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஒரு 80 to 90% மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போது இந்த ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குது. அதனால தான் ஸ்டார்டிங் எடுத்த உடனே மாவு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது டைட்டாக பிசையணும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு திருப்பி ஒரு 2-3 வாட்டி நல்லா அழுத்தி பிசைங்க. இதுக்கு பிறகு ரஃப்பாக கட் பண்ணுங்க. அப்போ தான் ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணலாம். என்னோடய சஜஷன் ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். இதுக்கு பிறகு அந்த கட்டிங் போர்டில் கொஞ்சமாக மைதாவை யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக மைதா யூஸ் பண்ணுறேன்னா ஒட்டாமல் வரணும் தேய்க்கும் போது. இந்த ஷீட்டு, அதாவது சமோசா ஷீட் ரெடி பண்ணியிருக்கோம்ல, இந்த ஷீட் வந்து நல்லா தின்னாக இருக்கணும், திக்காக கூடாது. திக்காக இருந்தால் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி தின்னாக ஷீட் பண்ணியிருக்கணும், அதாவது நல்லா உருட்டிருக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறோம். அந்த கார்னர் பகுதியில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் துணி மடிப்பீங்கள்ல, துணி மடிக்கிற மாதிரியே இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு மேல் பகுதி இப்படி இருக்கா, இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக திருப்பணும். திருப்பும் போது என்ன ஆகிட்டுன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பைண்டிங் கரெக்டாக உட்கார ஆரம்பிச்சிடும். ஒரு பூ மாதிரி மேலே தெரிய வரும். நீங்கள் நார்மலாக சமோசா ஃபோல்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி பொட்லி மசாலா சொல்லி ஒரு சமோசா சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் நார்மலாக மடித்து நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போ இன்னொரு பீஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஃபோல்ட் பண்ணுறது சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு பிறகு நம்மளோட விரல் இருக்குல்ல, விரலுக்கு மேலே தான் வைக்கணும். நடு உள்ளங்கையில் வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ண முடியாது. அதனால தான் அந்த விரலுக்கு மேலே வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு ஸ்டஃபிங் திருப்பி தண்ணி அப்ளை பண்ணுறேன். பெரிய விரலும் சின்ன விரலும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பெரிய விரலும் சின்ன விரலும் எப்படி யூஸ் பண்ணுற பாருங்கள். கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நல்லா பஞ்ச் மாதிரி வந்துச்சா, அந்த பஞ்சை லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி ரொட்டேட் பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இந்த சமோசா. இதுக்கு பிறகு எண்ணெய் கடை இருக்குது. இந்த எண்ணெய் கடாயில் எண்ணெய் சூடு பண்ண பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எப்பவுமே சமோசா ஃப்ரை பண்ணக்கூடாது. பர்டிகுலராக மைதா பேஸ் பண்ணி பண்ணுற எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணும்போது பபுள்ஸ் மாதிரி வந்துடும். அப்படி பபுள்ஸ் மாதிரி வந்துன்னா அந்த சமோசா கரெக்டாக வெந்து வராதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான சமோசா ரெடி. அல்டிமேட்டான ஸ்டைலில் ரவா லட்டு எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் சமோசா. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு காரசாரமான எல்லாருக்கும் பிடிச்ச சமோசாவை வேறு விதமாக பண்ணணுச்சுன்னா அந்த டைமில் பண்ணலாம். அதே டைமில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் பண்ணால் ரவா லட்டை ட்ரை பண்ணுங்கள்.